ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க, இந்த சிந்தத்தனமா நான் ஜெயிச்சிருவேன், நான் சாதிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லிட கூடாது. ஒரே காட்டுல சிங்கம் வந்து மிதப்புல இருக்கு, நான் தான் ராஜா அப்படின்னு மிதப்புல இருக்கு. எல்லாருக்கிட்டும் கேக்குது, மான் கிட்ட கேக்குது, இந்த காட்டுக்கு யார் ராஜா? நீங்க தான் ராஜா. பாம்பு கிட்ட கேக்குது, இந்த காட்டுக்கு யார் ராஜா? நீங்க தான் ராஜா. மாதிரி ஒரு விலங்கு கிட்ட கேக்குது, எல்லாமே நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜா அப்படின்னு மதப்புல இருக்குது சிங்கம். யானை கிட்ட போய் கேக்குது, இந்த காட்டுக்கு யார் ராஜா? யானை பதில் சொல்ல. திருப்பி கேக்குது, இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பதில் சொல்ல. திருப்பி கேக்குது, இந்த காட்டுக்கு யாரா ராஜா அப்படின்னு சொன்ன உடனே யானை அப்படியே சிலிர்த்து கொண்டு தும்பிகளை ஒரு அடி அடிச்சுது. சிங்கம் போய் பறந்து போய் வந்தது. அப்படியே முதுகெலும்புலாம் உடஞ்சு போய் வருது. சிங்கம் வருது. சிங்கம் கேக்குது, இந்த காட்டுக்கு யார் ராஜா தானே கேட்டேன். யானை சொல்லுது, சிலிப்பு கிட்ட சொல்லுது, நானும் பதில் தான் சொன்னேன். அப்படி இருக்கணும் உங்க பதில், அப்படி இருக்கணும். சும்மா நான் ஜெயிச்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், வீண் சவடெல்லாம் விட்டுற கூடாது. நீங்க ஜெயிச்சிருந்தா செயல்ல இருக்கணும். எளிமையானதை செய்யக்கூடாது, சரியானதை செய்யுங்க. அதை சரியான நேரத்துல செய்யுங்க. சொல் கிடையாது வாழ்க்கை, செயல் தான் வாழ்க்கை. ஏதாவது செஞ்சு காட்டுங்க, சாதித்து காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. உங்க செயல் பேசணும், உங்க செயல் பேசணும். ஊர் அறிய உலகம் அறிய பேசணும். நீங்க யாருன்ட்டு, உங்க அடையாளம் என்னன்ட்டு பதில் அப்படி இருக்கணும். எல்லாருக்கும் பதில் அப்படி இருக்கணும். சும்மா இவங்கிட்ட போய் நான் ஜெயிச்சிருவேன், அவங்ககிட்ட போய் நான் சாதிச்சிருவேன், இந்த வீண் செவடெல்லாம் விட்டுற கூடாது. இந்த சில்லறத்தனமாலாம் பேச கூடாது. உங்க சாதனை பட்டாளி வீசி பறக்கணும். அப்படி இருக்கணும், அப்படி பதில் அப்படி இருக்கணும்.